சட்டம் ஒழுங்கை பற்றி எதிர்க்கட்சிகள் தினம் ஒரு அறிக்கை வெளியிட பொறுப்பாக செயல்படக்கூடிய அதிகாரியை நியமிச்சாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும்னு அதிரடியாக உயர் அதிகாரிகளை மாற்றிருக்காங்களாம், பேசிக்கிட்டாங்க. தலைவா, டிஜிபியா பதவியில இருந்த அசோக் குமார் ராஜினாமா அப்படின்னு செய்தி வந்ததும் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நடந்த பேச்சை விட அடுத்த அந்த பதவிக்கு யார் வர போறாங்க நடந்த பேச்சு தான் பெரிய பரபரப்பை கிளப்பிடுச்சா சொல்லிக்கிட்டாங்க. புது டிஜிபியா பொறுப்பை கவனிக்கும் டி.கே. ராஜேந்திரன் ஐபிஎஸ் தமிழக அரசு கிட்ட நல்ல பேர் வாங்கின அதிகாரியாம். அதனால தான் தேர்தல் நேரத்தில் மாத்தினாலும் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து இப்போ உச்சத்தை தொட்டிருக்கிறாராம். பேச்சா கிடக்குது. பலூன் பலூன் நண்பா, ஒரு காலத்துல ஆளுங்கட்சி கிட்ட நல்ல பேர் வாங்கி வச்சிருந்த ஜார்ஜ் ஐபிஎஸ் டி.கே.ஆரை விட சீனியர் ஆபீசரா. ஆனா இப்போ சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதால மறுபடியும் சென்னை மாநகர ஆணையர் பதவியை தான் பிடிக்க முடிஞ்சுதான் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, சென்னை மாநகர ஆணையர் பதவிக்கும் ஆசிஸ் பங்கரா ஐபிஎஸ், மாகாளி ஐபிஎஸ், சஞ்சய் அரோரா ஐபிஎஸ், சைலேந்திர பாபு ஐபிஎஸ், திரிபாதி ஐபிஎஸ் இப்படி பெரிய பட்டியலே இருந்துச்சான். கடைசியில சார்ஜ் அந்த பதவிக்கு வந்துட்டாரா, பேசிக்கிட்டுதாங்க ஐயா. தமிழக டிஜிபி பதவிக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் நியமனம் செஞ்சா டி.கே.ஆருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காதான். ஏன்னா அவருக்கு முன்னாடி ஏற்கனவே 4 பேர் இருக்காங்களாம். அதையெல்லாம் தாண்டித்தான் இவரை பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்காங்களாம். நமக்கு என்னங்க தெரியும், வெளியே பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, திமுக ஆட்சியில் இருக்கும்போது சீனியாரிட்டியை ஓரம் கட்டிட்டு 4வது இடத்துல இருந்த லத்திகாசரன் ஐபிஎஸ்க்கு பதவி கொடுக்க அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பிரச்சனை ஆகிடுச்சான். அப்புறம் விஜயகுமார் ஐபிஎஸ் எல்லாம் விளக்கம் கொடுத்தாங்களாம், பேசிக்கிட்டாங்க. இப்போ சீனியாரிட்டியில 5ஆவதா இருக்கும் டி.கே.ஆரை நேரடியா நியமிச்சா மத்திய அரசு பணியில் இருக்கிற அர்ச்சனா ஐபிஎஸ் கருத்தை கேட்கணும். அதனால பிரச்சனையே வேண்டாம்னு சொல்லி உளவுத்துறை பதவியை கொடுத்து நீங்களே டிஜிபி பொறுப்பையும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. பேச்சா கிடக்குது. நண்பா, சென்னையில ரோந்து பணி, தொலைபேசி புகார் நடவடிக்கை, ரவுடிங்க வேட்டை, குண்டர் சட்டத்தில் நடவடிக்கைன்னு இப்படி சென்னை ஆணையரா இருந்து பல சாதனைகளை செஞ்சு மேலிடத்தில் நல்ல பேர் வாங்கினதோட தன்னோட தனித்துவமான நடவடிக்கைங்க மூலமா டி.கே.ஆர் இந்த உயரத்துக்கு வந்திருக்காராம், பேசிக்கிட்டாங்க. ஐயா, அர்ச்சனா ஐபிஎஸ் மத்தியில் இருக்காங்க. ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் தேர்தல் நேரத்தில் கருணாநிதியை சந்திச்சு போட்டோ எடுத்துக்கிட்டாரு. மகேந்திரன் ஐபிஎஸ் ரொம்ப நேர்மையான ஆளு. சார்ஜ் ஐபிஎஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கணக்கு போட்டு 5வது இடத்துல இருந்த டி.கே. ராதாகிருஷ்ணன் பொறுப்புக்கு வந்தாராம், பேசிக்கிட்டுதாங்க ஐயா.